கைஸ். ஆக்சுவலாக இந்த கல் பக்கத்தில் தான் அவருடைய கை இங்கே தான் இருந்துச்சு சொன்னாங்க. பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை யாருண்ணா பேசிட்டு எடுத்து போகிறதா புரியுதா எனக்கு? இருட்டா இருட்டா இருக்கா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்கள் இங்கே தான் இறந்து போனீங்களா அண்ணா? வண்டமோட லொக்கேஷனுங்க எவ்வளோ தூரம் போகணும்? இந்த கோயில் தானே சுரேஷா? ஆமாம், இந்த கோயில் தான். சுரேஷா கூட்டி இருக்குடா. கோயில் நல்லா தான் இருக்கான். தனியாக இருக்கு கோயில். கோயில் இதுதான்டா, சம்மணம் இது இங்கே இல்லை, பின்னாடி தான். ரோடு ஒட்டியே இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப ரோடு ஒட்டியே இருக்குது. ஸோ இங்கே நடந்த சம்பவம் என்னது, இதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் வந்து போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க அந்த இடத்துல போய் பார்ப்போம். எப்படி எந்த போன போகணும் சுரேஷா? இப்படி தானே இப்போ பார்ப்போம். ஏரிக்கார மாதிரி இருக்குடா. ஆமாம், இந்த ஏரிக்கரையில் நடந்துச்சு. இதுக்கு பின்னாடி தான்டா சொல்லியிருக்காங்க. பார்த்தோம். கோயில் தான் இருக்கு. சுரேஷ் இந்த பக்கம் தான் போகணுமா? மோன் அடிக்கிறாடா. திருவிழாவாக இருக்கும் ஜீவா. வழி இல்லை, இறங்க முடியாது ஜீவா. தெரியலையே. ஏய் இறங்க முடியாதுடா. ஏன் இந்த வழி இருக்குடா, வழி போகுது. இந்த பக்கம் தானே போகணுன்னு பார்த்தோடா. போதும் போதும், இதுக்கு மேலே போகாத. ஏய் வழி இருக்கு. சேரு ஃபுல்லாக சேரு. ஏன்டா சேருன்றா? அது அங்கே தான் நடந்துச்சுன்னு சொன்னேன். ஜீவா அப்படிக்கா லைட் அடி ஜீவா நல்லா. ஆண்டா அங்கே ஒரு கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா அந்த கல் தான். அந்த கல்லாண்ட தானே ஜீவா நடந்ததுன்னு சொன்னாங்க. சரி வா வா பார்த்தோட கீழே. இங்கே நடக்க முடியலையேடா. ஏறி லைட் அடிக்கிறேன் நான். பார்த்து பார்த்து வழுக்குது. அவ்வளோ இருக்கு ஜீவா. இப்படி லைட் அடி. பார்த்து வா. இறங்கி ஏற முடியாது போலியே. பார்த்து வா பார்த்து வா. பார்த்து வா பார்த்து பார்த்து கீழே பார்த்துட்டு முள்ளுடா. பார்த்து முள்ளு கலப்பத்தான். யாருமே வரதில்லை போல, இந்த இடத்துல விட்டுக்கிறாங்க போல ஜீவா வரதெல்லாம். கீழே வந்துட்டா. ரோட் டச்சில் இருக்க வண்டி போகிற சத்தெல்லாம் கேட்குது. நல்லா நல்லா போயிட்டுது. அப்பா வித்தியாசமாக பார்த்து எதனா பூச்சி கீச்சி எதனா இருக்க போது பார்த்து. ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி ஒரு பெரிய ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரிக்கு கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும். பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கறதுக்காகவும் இன்றைக்கி ஏதாச்சும் எங்களுக்கு நடக்குதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்டு சுரேஷும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ என் பின்னாடி ஒரு கல் தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஏரிக்கு ஒட்டினாப்புல கரை தானோன்னு ஒரு ஹைவே இருக்குது. இந்த ஹைவே கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஹைவேல இந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி தான் கவர் ஆகிருக்கும். நான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ஏரியும் இந்த ஏரிக்குள்ளே மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. இப்போ நாங்கள் வரும்போது ஒரு ரோடு காமிச்சிருப்போம். ஸோ அந்த ரோடு தான் அந்த ஹைவே. அந்த ஹைவேல கிட்டத்தட்ட நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கைஸ். அந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த ஹைவேல வந்து தவளை தான் இருக்குது. அவ்வளோதான்.
இந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதில் நிறைய பேர் இங்கேயே ஸ்பாட் அவுட்டும் ஆயிருக்காங்க. அப்படி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன பல ஆண்மக்கள் பல ஆவிகள் இன்னமும் இந்த ரோட்லையும் இந்த ஏரிக்கரமலையும் சுற்றிட்டு இருக்கிறதா இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த ஆக்சிடென்ட்ல குறைக்கிறதுக்காகவே ரொம்ப பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த பாப்பாத்தி அம்மன் கோயில். இப்போ நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இது. இரவு நேரங்களில் இந்த ரோட்ல பயணிக்கிறவங்க ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் தான் இந்த ரோட்ல பயணிப்பாங்க. ஸோ அந்த பயமும் அச்சமும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த கோயிலில் நின்று வழிபட்டு போனால் அவங்களுக்கு இந்த ஆவிகளால் வர பிரச்சனைகள் எதுவும் வராது, அந்த ஆவிகளும் பின்தொடர்ந்து வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வழிபாடுலாம் பண்ணாமையே இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. போகும்போது நடு ரோட்டில் ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. அந்த உருவத்தை பார்த்து பயந்தது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் என்னன்றது தெரிஞ்சதுக்காக அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த உருவம் இந்த ஏரிக்கரமலை ஏறி வந்திருக்கு. அந்த ஏரிக்கரமலை வந்து இந்த ஏரிக்கரமலை இங்கே ஒரு கல் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த கல் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் ஷூர். இந்த இடம் சுரேஷும் தெரியும், அவன் தான் சொன்னான் இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த கல்லுக்கிட்ட வந்து அந்த உருவம் மறைஞ்சிருக்கு. அவர் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக இந்த கல்லுக்கிட்ட வந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு லாரி மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போது இறந்து போன ஒருத்தருடைய கை மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அந்த கை மட்டும் இந்த பாறை கடையில் இருந்திருக்கு. இது பயங்கரமாக இருந்துச்சு. அவர் பார்த்து ரொம்ப பயந்துட்டார். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வரும்போது ஒரு கோயில் பார்த்துருப்பீங்க, பாப்பாத்தி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அந்த கோயில் வெளியே தான் ஒரு படுத்து கிடந்திருக்காரு. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் மேலே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு. அங்கே இறந்து போன ஒரு ஆத்மா தான் வந்து தன்னுடைய உறுப்பு இன்னும் இங்கே தான் இருக்குது, தன்னை அடக்கம் பண்ணாமல் இங்கே தான் இருக்குன்றதுக்கு காட்டுறதுக்காகவே கொண்டு வந்து அந்த பெருசாக அவருக்கு என்ன ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சா, என்ன பண்ணிச்சு அந்த ஆன்மா என்ன இதுன்றது முழுசாக தெரியல. அவராலே முழுசாக ஒரு மனநிலைமை சொல்ல முடியல. அவர் கான்சியஸில் இருந்ததெல்லாம் இந்த இடத்துக்கு அந்த ஒரு கல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டைம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம கண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு ஆத்மா கண்ணுக்கு தென்படுதான்னு பார்க்கறதுக்காக தான் நானும் சுரேஷ் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அந்த கல்லும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் இருக்குது. இந்த ரோட்டில் தான் கைஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரோட்டில் போகிற வழியில் இந்த டைமில் ஏதாச்சும் ஆன்மாக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெல் பட்டனில் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த கல் பக்கத்தில் தான் அவருடைய கை இங்கே தான் இருந்துச்சு சொன்னாங்க. பார்த்தோடா எதுனா இருக்கா? எதுவும் காணும். பூஜைலாம் பண்ணாங்கன்னு சொன்னீரா, இதுவுமே காண மாட்டேங்க. பூஜைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே போயிட்டுருக்குண்டா. நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. யாருமே இந்த இடத்துக்கு வரல, நம்ம வந்திருக்கோம். அதுதான் கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கை கிடைச்சதுக்கப்புறம் இங்கே ஏதோ பூஜைலாம் பண்ணதாக சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ அதுக்கான அறிகுறியே தெரியல, தடையுமே தெரியல. மழை வேறு பெய்யுதுல, எல்லாமே போயிட்டுருக்கோம் மழையில். அதுவும் இல்லாமல் ஏறின போது சொல்ல முடியாது. சுரேஷ் எங்க ஏதோ சவுண்டு கேட்கல. சுரேஷா கேக்குதா? கோயிலாண்டு தான். போய் யாரு? கேட்டுச்சு. போ மேலே போ. கேட்டுது மேலே போ. லைட்டாக ஜெர்க்கா வருது ஜீவா. என்ன சாமி கும்பிட்டு போகிறதுக்காக வந்துருப்போம். நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன். பார்த்தோடா அண்ணா, யாருண்ணா? பேசிட்டு எடுத்து போகிறதா தெரியுதா எனக்கு? என்ன நில்லுண்ணா, பார்த்தோம். சுரேஷ் ஆமாடா, அவரை இந்த ரோட்டில் தானே பார்த்தோம். ஏன் அது லெஃப்ட்டில் பார்த்தோம் பாரு, லெஃப்ட்டில் பாருடா. இந்த யாரும் இல்லைடா, யாரும் இல்லை, போயிடலாம். ஜீவா போகலாம், வண்டி எடுத்துட்டு போகலாம். என்னடா சுரேஷ் யாரையுமே காணோம். இங்க காணுமேடா.
வந்துட்டு நான் மறுபடியும் கோயிலாண்ட போய் யாருமா இருக்காங்கண்ணே கோயில் இருக்குது காய்ஸ். கோயிலாண்டி யாரையும் காணும்டா. சரி சுரேஷ் காணுமா வா நம்ம சரி பார்த்தா வேலைக்கு ஆகாது. எவ்வளோ சொல்லலாம் நம்ம வந்து கோயிலே தான் வரோம். ஐயோ ஐயா யாரும் அண்ணா அங்கே பேருண்ணா அண்ணா சார் அகிரிக்கிற மாதிரி கேட்டு 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 போட்டு இருடா ஒரு நிமிஷம்டா இருடா ஒரு நிமிஷம் அமைதியா பேச மாதிரி வந்துடுறேன் அண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க இருடா சுரேஷியா அமைதியா வந்துடுறா 2 நிமிஷம்ண்ணா அண்ணா இங்க வந்து இது அழுதுட்டு இருக்கீங்க அண்ணா என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு நீங்க இங்கதான் இறந்து போனீங்களா அண்ணா நீங்க இங்கதான் இறந்து போனீங்களா அண்ணா டேய் வாடா போயிடலாம் இங்கேருந்து வீடியோவும் ஒரு மயிரும் வாடா போயிடலாம் வந்துடுறா ஏதோ அஃபெக்ட் ஆன மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியான்னு பாப்போம்டா இருந்து ஒரே நிமிஷம் மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் வந்துருந்தா இல்லை ஒரே நிமிஷம் அண்ணா இங்கே வண்டியா வா வா இங்கே தானே பார்த்தேன் சுரேஷா பார்த்து வா அண்ணா இல்லையாடா இல்லைடா யாருமே இல்லையா எப்படா இந்த இடத்துல சொல்ற பார்த்தேன் இங்கே தானே சுரேஷ் பார்த்தேன் இங்கே தானே உட்காந்து எழுதிட்டு இருந்தார் ஏரிக்குள்ளே இறங்கி ஓட்டுறாங்கண்ணா போயிட்டு வரேன் ஆனால் வாஜுவா ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்குடா பார்த்தேன்றானு யாருமே இல்லையாடா மருமகளுக்கு இருந்தால மேலே அதை நீ பார்த்து அது பார்த்தேன்டா எப்படிடா கண்டிப்பாக சொல்கிறேன் ஆள் தான்டா எதுவுமே இல்லை இல்லைடா இது ஏதோ அமானுஷமான சக்தி மாதிரி இருக்கு ஆனா வா பார்த்தேன் சுரேஷ் பயங்கரமாக பார்த்து வீடு கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன் போல ஏதோ ஒரு ஆன்மா இல்லை ஏதோ ஒரு பேய் தான் அஃபெக்ட் பண்ணுது கண்டிப்பாக நம்மளால கொஞ்சம் ஹெல்ப் ஏதாவது பண்ணுறா கண்டுபிடி போடுறேன் போயிடலாம் கைஸ் வண்டி கைஸ் ஒன்றும் புரியல ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது பட் இது அஃபெக்ட் ஆன மாதிரியோ இல்லை போய் இது பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாப்புல கரெக்டாக தெரில நேச்சுவர் ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் நாங்கள் வெளியே போயிடுறோம் கைஸ் ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன் அதுக்காக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜோ ஜாக் பை கைஸ்